உலகிலே உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நாங்கள் இறைமீட்டிக் கொண்டு அந்த காலப்பகுதியிலே கொல்லப்பட்டவர்களுக்காகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காகவும் அங்கவீனம் உற்றவர்களுக்காகவும் இறைவனிடம் கையேந்தி இந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதிலும் சிறப்பாக அருட்தந்தை சரத் ஜீவன் எங்களுடைய நினைவுகளுக்குள்ளே இந்த நேரத்திலே வந்து போவார். அவர் முந்தைய நாளில் தான் கொல்லப்பட்டார். எங்களுடைய கத்தோலிக்க திரு அவை இறுதி வரை மக்களோடு பயணித்து கொண்டிருந்தது. இது வரலாற்று உண்மை. இறுதி வரை முள்ளிவாய்க்கால் அந்த இறுதி நாள் வரைக்கும் கத்தோலிக்க திரு அவையினுடைய உடனிருப்பு அந்த இடத்திலே நிறைவாக இருந்திருக்கிறது. அது கடவுளுடைய ஒரு பாக்கியம். அந்த இடத்திலே பணி செய்த குருக்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற பெரியதொரு கொடைதான் அந்த இடத்திலே மக்களோடு பணியாற்றுகிற ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் இறந்து போனவர்களுக்காக மன்றாடுகிறோம். இறந்து போனவர்களுடைய அடையாளமாக அருட்தந்தை சரத் ஜீவன் இருக்கிறார். காணாமல் ஆக்கப்பட்டவர், விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் இன்றும் மன்றாடி கொண்டிருக்கிறோம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அடையாளமாக அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அவர்கள் இருக்கிறார். நாங்கள் அங்கவீனம் உற்றவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கையேந்துகிறோம். அங்கவீனம் உற்றவர்களின் அடையாளமாக அருட்தந்தை வசந்தசீலன் அடிகளார் இருக்கிறார். எனவே குருக்கள் மத்தியில் இந்த 3 மக்களையும் அடையாளப்படுத்துகிற குருக்கள் இருக்கிறார்கள். சிறப்பாக நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நாங்கள் மீட்டுகிற போது இந்த நேரம் நானும் அந்த இடத்துல இருந்தேன். இப்படியான சூழல் அந்த இடத்திலே இல்லை. நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் பதுங்கு குழிக்குள்ளே இருந்தோம். நாங்கள் மக்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். மே மாதம் 17ஆம் தேதி இரவே மக்கள் எல்லோரும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார்கள். ஆனால் எங்களால் நகர முடியவில்லை. ஏனென்று சொன்னால் எங்களிடம் அதிகமான ஆட்கள் இருந்தார்கள். சரத்தீவன் அடிகளாரோடு தான் நாங்கள் இருந்தோம். இந்த வன்னி பெருநிலப்பரப்பிலே குருக்கள் பணியாற்றுகிற போது நாங்கள் குருக்கள் குழுக்களாகத்தான் தங்களுடைய பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் எல்லா குருக்களும் ஒன்றாக இருந்து அந்த இடத்திலே அழிவு ஏற்படும் என்று சொன்னால் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இறக்க வேண்டி நேரிடும் என்பதனாலே குருக்கள் பிரிந்து தான் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அப்படியான குழுவாகி எங்களுடைய குழுவில் நான் அருட்தந்தை சரத் ஜீவன், அருட்தந்தை வசந்தசீலன் அடிகளார், அருட்தந்தை அமலதாஸ், நாங்கள் இவ்வளவு பேரும் தான் ஒரு குழுவாக அந்த இடத்திலே இருந்தோம். நாங்கள் அந்த இடத்துல இருக்கிற போது எங்களுக்கு தெரியும், செப்டம்பர் மாதம் 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை அரசாங்கத்தினால் ஒரு அறிவித்தல் தரப்படுகிறது. அந்த இடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற தொண்டு நிறுவனங்கள் UN எல்லாம் அந்த இடத்திலே இருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லி கட்டாயம் நிர்பந்திக்கப்பட்டார்கள். அதோடு சேர்ந்து குருக்களும் அந்த இடத்திலே பணியாற்ற கூடாது, அவர்களும் அந்த இடத்திலே இருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அப்பொழுது படிப்படியாக நாங்கள் நகர்ந்து இரணப்பாலைக்கு போய்விட்டோம். மீண்டும் ஒரு அறிவித்தல், அரசு நிறுவனங்கள் எல்லாம் அந்த இடத்திலே இருந்து வெளியேறிவிட்டது. குருக்கள் மட்டும்தான் அந்த இடத்தில் இருந்தார்கள் மக்களுடைய காப்பரனாக. அப்பொழுது மீண்டும் ஒரு அறிவித்தல் எங்களுக்கு தரப்பட்டது, குருக்களும் அந்த இடத்திலே இருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லி. அந்த இடத்திலே இருக்கிற ஏராளமான குருக்கள் இருந்தார்கள். சிலர் தங்களுடைய இயலாமையினாலே அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். அந்த இடத்திலே இருந்த ஒரு சில குருக்கள் மட்டும் தாங்கள் இறுதி வரை அந்த மக்களோடு இருப்போம் என்று சொல்லி ஒரு உறுதியான பிரதிக்கினை எடுத்திருந்தார்கள். அதிலே ஒருவர் அருட்தந்தை சரத் ஜீவன் அடிகளார். என்ன நடந்தாலும் நான் இந்த மக்களை விட்டு, துன்பப்படுகிற மக்களை விட்டு நான் நகர மாட்டேன், இறுதி வரை அந்த கணம் வரை அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொல்லி உறுதியான தீர்மானம் எடுத்தவர்களுக்குள்ளே அருட்தந்தை சரத் ஜீவன் அடிகளாரும் ஒருவர். நாங்கள் 18ஆம் தேதி வருகிற போது இன்றைய நாளிலே நாங்கள் பதுங்கவழிக்குள்ளே இருந்தோம். பதுங்கவழிக்குள்ளே ஒரு பிரச்சனை போய்கொண்டிருந்தது. என்றால் இராணுவத்தினர் எங்களை சூழ்ந்து விட்டார்கள். நாங்கள் 17ஆம் தேதி பின்னேரம் நாங்கள் 2-3 தடவைகள் இராணுவத்தினரிடம் சரணடைகிற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்தோம். அது பலன் தரவில்லை. நாங்கள் இருந்த இடம் ஒரு சண்டை நடைபெற்று கொண்டிருந்த இடம். எங்களுடைய பதுங்கவழிக்குள்ளே முன்னாலே நின்று போராளிகள், நாங்கள் பழைய காலத்திலே பார்த்த போராளிகள், சரம் கட்டி கொண்டு நின்று சண்டை பிடித்த போராளிகள் சண்டை பிடித்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் பதுங்கவழிக்குள்ளே இருந்தோம். நாங்கள் அவர்களுடைய அனுமதியோடு இராணுவத்தினரிடம் சரணடைய செல்லுகிற போது அந்த வாய்ப்பு எங்களுக்கு மறுக்கப்பட்டது. இராணுவத்தினர் எங்களை நோக்கி சுட்டார்கள். நாங்கள் மீண்டும் எங்களுடைய பதுங்கவழிக்குள்ளே ஓடி வருகிறோம். இரவு முழுவதும் ஒரு மரண பயம்.
அந்த இடத்திலே ஏராளமானவர்கள் இருந்தார்கள். எங்களை நம்பி சிலர் அந்த இடத்திலே இருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலே சிலர் இருந்தார்கள். குருக்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் அவர்களுடைய அந்த பாதுகாப்பில் இருக்கலாம் என்று சொல்லி பல மக்கள் எங்களை நம்பி இருந்தார்கள். நாங்கள் சரணடைய முயற்சி செய்கிற போது எதுவுமே பலனில்லாமல் போகிறது. அந்த இரவு, அது இறுதி இரவு, முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இறுதி இரவு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். நாங்கள் நம்பியிருந்த ஆயுதங்கள் எல்லாம் மௌனிக்கப்பட்டது. நாங்கள் எங்களை பாதுகாப்பார்கள் என்று சொல்லி நம்பியிருந்தவர்கள் அந்த இடத்திலே காணவில்லை. அவர்கள் எங்களிடம் வந்து வழி கேட்கிற ஒரு நிலைமை அந்த இடத்துல இருந்தது. இராணுவத்தினர் எங்களுடைய பதங்குகளுக்குள் கிட்டே வந்து விட்டார்கள். எங்களுடைய பதங்குகளுக்குள் முன்னால் நிற்கிறவர்களுடைய காப்பரன்கள் எல்லாம் வெடிகுண்டுகள் போட்டு தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே இருக்கிற மக்கள் ஓலமிடுகிறார்கள். நாங்கள் மணத்தியாலங்கள் நிமிடங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் எங்களுடைய பதங்கு அகழிக்குள்ளே எப்பொழுது இராணுவத்தினர் குண்டறிவார்கள் என்று சொல்லி. அந்த இரவு நேரத்தில் நாங்கள் செய்த வேலை என்னவென்று சொன்னால், அன்னை மரியாள் அருட்தந்தை சரத் ஜீவன் அடிகளார் அன்னை மரியாள் மீது அதீத பக்தி கொண்டவர். அவரும் நானும் இருந்து சிவமாலை சொல்லி கொண்டிருந்தோம். எங்களுடைய பதங்கவழி இரண்டாக நாங்கள் பிரித்திருந்தோம். இடையில் ஒரு துண்டு இருந்தது, ஒரு நீட்டு பங்கர். நாங்கள் ஏன் அதை இரண்டாக பிரித்தோம் என்று சொன்னால், மேலே குண்டு விழுந்தால் அதற்குள்ளே இருக்கிறவர்கள் எல்லோரும் அழியக்கூடாது என்பதற்காக, ஒரு சிலராவது தப்ப வேண்டும் என்பதற்காக சில தந்திரங்களையும் நாங்கள் செய்திருந்தோம். அவை இரவு முழுவதும் அருட்தந்தையோடு சேர்ந்து நான் செய்த வேலை என்னவென்று சொன்னால், சிவமாலை சொல்லுவது. நாங்கள் கிட்டத்தட்ட 35-40 சிவமாலைகளுக்குள்ளே நாங்கள் சொல்லியிருப்போம். அதில் அந்த நோக்கம், சிவமாலை சொன்னதனுடைய நோக்கம், எங்களுடைய பதுங்கு குழிகளுள்ளே எக்காரணங்களும் குண்டுகள் வீசப்படக்கூடாது என்று சொன்னாங்கள். அந்த பதுங்குகளுக்குள்ளே இறந்து போன ஒருவருடைய உடல் இருந்தது. எங்களுடைய பதுங்கு அகழிக்குள் பக்கத்திலே இறந்து போனவருடைய உடல்கள் இருந்தது. ஏராளமானவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 22 பேருக்கிட்ட அந்த பதுங்கு அகழிக்குள்ளே நாங்கள் இருந்தோம். அந்த இரவு முழுவதும் ஒரு மரண பயம் நிறைந்த இரவாகத்தான் எங்களுக்கு அந்த நாளிலே இருந்தது. ஏனென்றால் நாங்கள் தான் அந்த இறுதி மக்கள், முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலே இருந்து வெளியேறுகிற இறுதி மக்கள். காலை வேளையிலே இந்த 17ஆம் தேதி மாலை வேளையில் நாங்கள் எங்களுடைய தொலைபேசி ஊடாக நாங்கள் எங்களுடைய தகவலை நாங்கள் வெளிப்படுத்தினோம். பலர் முயற்சி செய்தார்கள். குறிப்பாக மன்னார் ஆயர் அவர்கள் முயற்சி செய்தார். எதுவுமே பலன் தரவில்லை. அதிகாலை வேளையிலே இராணுவத்தினர் எங்களை சூழ்ந்திருந்தார்கள். அப்பொழுது எங்களுடைய பதுங்குகளுக்குள் ஒரு பிரச்சனை வந்தது. யார் வெளியிலே போவது? அங்கே சில குருக்கள் இருந்தார்கள். அதில் சிலர் சொன்னார்கள், நாங்கள் வெளியிலே வரமாட்டோம், நீங்கள் போய் கதையுங்கள் என்று சொல்லி. நான் அருட்தந்தை சரத் ஜீவனை பார்த்தபோது அவர் என்னிடம் சொன்னார், நீ போகிறதண்டா நானும் பாரன். அப்போ 2 பேரும் நாங்கள் கதைக்கிறோம். அந்த கதை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆமிக்காரன் எப்படி எங்களை நோக்கி சுட்டாலும் நாங்கள் தப்பி ஓடக்கூடாது, நாங்கள் ஸ்டெடியாக நிற்க வேண்டும். இருவரும் நாங்கள் தீர்மானம் எடுத்துக்கொண்டு அந்த பதங்கு அகழியை விட்டு வெளியிலே வருகிறோம். இது எல்லாவற்றிற்கும் எங்களுக்கு பலமாக இருந்தது என்னவென்று சொன்னால், அருட்தந்தை சரத்ஜீவன் சபித்த அந்த சிவமாலை, நானும் சபித்த அந்த சிவமாலை, ஆண்டவருடைய பலம், ஆண்டவருடைய வல்லமை எங்களை வெளிப்படுத்தியது. நாங்கள் வெளியிலே வந்து பெரிய பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து இறுதியாக நாங்கள் எல்லோரும் சுற்றி வளைக்கப்பட்டு எங்களுடைய பதங்கு குழிக்குள்ளே இருந்தவர்கள் அனைவரும் வெளியிலே கொண்டு வரப்பட்டு மிளந்தாளில் இருந்த ஒரு சம்பவம் இந்த காலை வெளியிலே நடந்தது. நாங்கள் எல்லோரும் எங்களுடைய குருக்கள் அணிகிற ஆடை, எங்களுடைய சிறார்கள் எல்லோரும் அந்த கடற்கரை ஓரத்திலே முழங்காலில் இருத்தப்பட்டோம். முழங்காலில் இருத்தப்பட்டது மட்டுமல்லாமல் எங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு இராணுவத்தினர் தங்களுடைய இயந்திர துப்பாக்கிகளை லோட் பண்ணிவிட்டு வந்திருக்கிறார்கள் சுடுவதற்காக. நாங்கள் சேனல் 4 நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில் நாங்கள் பார்த்துருக்கிறோம் எப்படி அவர்கள் சுட்டார்கள் என்று சொல்லி. அதே ஒரு சம்பவம் தான் இந்த காலை வேளையிலே நாங்கள் கடந்து வருகிற ஒரு துன்பம் நிறைந்த ஒரு சம்பவமாக இருந்தது. நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் எங்களை சுற்றி இருந்த அந்த இராணுவத்தினருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட்டோம். அது எதனால் என்று சொன்னால், ஆண்டவருடைய அருளினாலே, ஆண்டவருடைய வல்லமையினாலே. நாங்கள் தான் அந்த இடத்திலே இருந்து இறுதியாக வந்த ஒரு சிறு மக்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய சித்தம், அந்த இறுதி போர் வரை குருக்களுடைய பிரசன்னம் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதாக அமைந்திருந்தது. நாங்கள் அதற்கு பிற்பாடு நாங்கள் கடந்து வருகிற போது ஏராளமான துன்பமான அனுபவங்கள் எங்களுக்கு கிடைத்தது. அருட்தந்தை சரா இராணுவத்தினரால் தாக்கப்பட்ட விதம், அவர் விழுகிற போது நான் தான் அவரை ஓடிப்போய் தாங்கிக் கொண்டேன். அப்படியான பல சம்பவங்கள் நடைபெற்றாலும் நாங்கள் அந்த இடத்துல இருந்து சில காயப்பட்ட போராளிகள், காயப்பட்டவர்களை உடனடியாகவே நாங்கள் மருத்துவ ஸ்ட்ரெச்சஸ் செய்து கொண்டு நாங்கள் அவர்களை காவிக்கொண்டு நாங்கள் வருகிற போது அருட்தந்தை சரத் ஜீவனும் என்னோடு பயணித்து கொண்டிருந்தார். அவர் 2 கைகளிலே பேக் கொண்டு வந்தார். நான் அப்பொழுது அவரை பார்த்து சொன்னேன்,
ஃபாதர் நீங்கள் கொண்டு வர்றது சரி, உங்களால் தூக்க இயலாது, நீங்கள் ஏற்கனவே கலைத்து விட்டீர்கள், இந்த பேக்கை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளிடம் கொடுப்போம்னு சொல்லி கட்டாயப்படுத்தி தான் அந்த பேக் அந்த பையை நாங்கள் அந்த பிள்ளைகளிடம் கொடுக்குற போது அடுத்தந்தை இறுதியாக சொன்ன வார்த்தைகள், என்னால் ஏலும் நான் நடந்து வருவேன். அப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிற போது திடீரென்று சொல்லி எல்லா இடமும் துப்பாக்கி வேட்டுகள் தீர்க்கப்பட்டது. எங்களுக்கு தெரியாது என்ன நடந்தது என்று சொல்லி. அந்த இடத்துல இருந்த இராணுவத்தினர் கூக்குரலிட்டு சிரித்தார்கள், உங்களுடைய தலைவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லி. நான் நினைக்கிறேன் அதுதான் அருட்தந்தை சரத்ஜீவன் அடிகளாரினால் கேட்கப்பட்ட இறுதி வார்த்தை. அந்த இடத்திலே அவர் அப்படியே ஒன்றும் செய்ய முடியாமல் ஏங்கின அந்த நிகழ்வை நான் நேரடியாக நின்று பார்த்தேன். நான் ஓடிப்போய் ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் அவங்க சும்மா சொல்கிறாங்க, நம்பாதீங்க. அந்த இடத்துல நாங்கள் ஒருவருக்கொருவர் பலம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது, ஆனால் எங்களாலே முடியவில்லை. அதுதான் அவர் கேட்ட இறுதி வார்த்தையாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுடைய தலைவர் இறந்து விட்டார். அருட்தந்தை சரத்ஜீவன் அடிகளாரை நாங்கள் பார்க்கிற போது ஒரு உறுதியான ஒரு மனிதர். எங்களை எல்லாம் வெளியேற சொன்னபோது என்னிடம் வந்து கேட்டார், நீ என்ன செய்ய போகிறாய்? நான் சொன்னேன், நானும் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி தான் தீர்மானம் எடுத்து விட்டேன், நாங்கள் இங்கே இருப்போம், இறுதி வரை இருப்போம் என்று சொல்லி சொன்னபோது அவர் சொன்னார், நீயும் இருக்கிற, அப்போ நானும் இருப்பேன் என்று சொல்லி. இடைநடுவில் நான் சில வேளைகளில் அவரிடம் கேட்டிருக்கிறேன், உங்களுக்கு இயலாது, நீங்கள் வெளியில் போங்க, நான் உங்களை அனுப்பலாம் என்று சொல்லி. அதற்கு அவர் சொன்னார், இல்லை, நான் உறுதியான தீர்மானம் எடுத்து விட்டேன், இறுதி வரை இந்த மக்களோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய இலட்சியமாக இருக்கிறது, தீர்மானமாக இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு தந்த அழைப்பும் அதுவாகத்தான் இருக்கிறது. நானாகவே இந்த மக்களை நான் விட்டு வரமாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த இருப்புக்கான உறுதிப்பாட்டை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். இப்படி இன்றைய நாளில் ஏராளமானவர்கள் தங்களுடைய ஏராளமான கதைகளை சொல்லுவார்கள், சோக கதைகளை சொல்லுவார்கள். இப்படியான துன்பங்கள் வேதனைகள் நிறைந்த ஒரு அனுபவம் தான் அந்த முள்ளிவாய்க்கால் அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் ஏராளமானவர்கள் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறீர்கள், ஏராளமான இடங்களில் இருக்கிறார்கள். எங்கள் எல்லோருடைய உள்ளங்களிலும் இருக்கிற பெரியதொரு ஆதங்கம், இவைகளெல்லாம் வீண் போய்விட்டதா? நாங்கள் பட்ட கஷ்டங்கள், எங்களுடைய உயிரிழப்புகள், எங்களுடைய ஒரு சேனையினர் செய்த தியாகங்கள் எல்லாம் அர்த்தமிழந்து போய்விட்டதா என்கின்ற ஒரு கேள்வி எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் அந்த இடத்திலே வந்து இந்த நாங்கள் இப்பொழுது பார்க்கிற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிற போது சில நிகழ்வுகள் வேடிக்கையாக இருக்கும். நாங்கள் இப்படித்தான் கடந்து போக வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை எங்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி கூட எழலாம். நாங்கள் அந்த யுத்த பிரதேசத்திலே வேலை செய்து கொண்டிருந்த போது சில மக்கள் எங்களை பார்த்து கேட்டால், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களாம்? ராயப்பர் ஆண்டவரிடம் போய் கேட்கிறார். ஆண்டவர் அப்போது ராயப்பரை கேட்கிறார், நீங்களும் போய்விட, துன்பங்கள் வேதனைகளை ஆண்டவர் ராயப்பர் அதனுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிற போது ராயப்பர் போய் கேட்டார், ராயப்பரிடம் ஆண்டவர் கேட்டார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்கள்? ஏராளமானவர்கள் விட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது ராயப்பர் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்டார், ஆண்டவரை, நாங்கள் யாரிடம் போவது? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளது என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்தினார். நாங்கள் அந்த இடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற போது பல மக்கள் வந்து இதைத்தான் எங்களிடம் கேட்டார்கள். இந்த இடத்திலே கொல்லப்படுகிறார்கள், எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் சிறுவர்கள் கஞ்சி கொட்டில்களுக்கு முன்னாலே நிற்கிற போது கொல்லப்படுகிறார்கள், நீங்கள் இப்போவும் நம்புறீங்களா கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறார்னு சொல்லி? கடவுள் இந்த உலகத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் இப்படியான தீமைகள் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான கேள்வியை அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எங்களை பார்த்து கேட்டால் எங்களிடம் அதற்கு பதில் இருக்கவில்லை. நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. உணர்வு சீரியான ஒரு நிகழ்வு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய கண்களுக்கு முன்னாலே அழிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்குரிய பதிலை நாங்கள் தேடவே முடியும். ஆனால் அந்த மக்கள் இறுதியில் வந்து எங்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு இடமும் போய்விடாதீங்க ஃபாதர், நீங்கள் அந்த உடுப்போட இந்த வெள்ளை அங்கியோடு இங்கே இருக்கிறதே கடவுளுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு காட்டுகிறது என்று சொல்லி, கடவுள் இருக்கிறாரா என்று சொல்லி கேட்ட மக்கள் எங்களிடம் வந்து கடவுள் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். அவே கடவுள் இந்த உலகத்திலே தன்னுடைய பிரசன்னத்தினூடாக பலவிதமான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார். எங்களை கருவிகளாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய இலக்கை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒருவரும் ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே கேட்க வேண்டிய கேள்வி, நாங்கள் துன்பப்பட்டிருக்கிறோம், நாங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் இத்துடன் எங்களுடைய வாழ்வு நிறைவுக்கு வருகிறதா? கடவுள் இன்னும் ஒரு திட்டத்தை நிச்சயமாக வைத்திருப்பார். அதை உணர்ந்து நாங்கள் செயல்படுவது இந்த காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இதற்குரிய வழிகாட்டலை ஆண்டவர் தான் எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் இந்த நாள்களிலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்பொழிவுக்காக நாங்கள் சபிக்கிறோம், மன்றாடுகிறோம். சீடர்களுடைய வாழ்வில் இப்படியான ஒரு வெறுமை சூழ்ந்திருந்ததை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். தாங்கள் நம்பியிருந்தவர் கொன்று விட்டார்கள். தாங்கள்
மலை போல நம்பியிருந்தவரை நாங்கள் இப்பொழுது காணவில்லை. சிலர் வந்து இவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். சீடர்கள் கண்டார்கள், நம்பினார்கள். எங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே எங்களை விட்டுட்டு மேலே போகிறார். சீடர்களுடைய அந்த மனதுக்குள்ளும் இப்படியான ஒரு வெறுமை, இப்படியான ஒரு பயம்தான் இருந்திருக்கும். நாங்கள் நம்பியிருந்தவர் கைவிட்டு விட்டு போய்விட்டார், எங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. சில அறிவித்தல்களை தந்திருக்க, அந்த உலகத்தில் நீங்கள் துன்பங்களை பட வேண்டும், துயரங்களை நீங்கள் பட வேண்டும் என்று சொல்லி சில விடயங்களை எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நாங்கள் வறுமைக்குள்ளே இருக்கிறோம் என்கின்ற ஒரு போராட்டம் அந்த சீடர்களுடைய உள்ளங்களுக்குள் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களுடைய அந்த போராட்டங்கள், அவர்களுடைய அந்த வறுமையெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டது எப்போது என்று சொன்னால் தூய ஆவியானவருடைய அருள் பொழிவோடு. ஆகவே நாங்கள் சிறப்பாக தூய ஆவியானவருடைய அருள் பொழிவுக்காக நாங்கள் மன்றாடுவோம். வழிகாட்டுகிற தெய்வம் அவர்தான். எங்களுக்கு நிரம்ப வழிகாட்டல்கள் இந்த காலங்களிலே தேவைப்படுகிறது. கட்சி மனப்பான்மையோடு நாங்கள் பிரிந்து போகாமல், ஒற்றுமையை நாங்கள் உடைத்து விடாமல், ஒரே திசையிலே வழிகாட்டுகிற பயணிக்கிற அந்த ஞானத்தையும் வழிகாட்டலையும் தூய் ஆவியானவர் தான் எங்களுக்கு தர வேண்டும். சிறப்பாக தூய் ஆவியானவருடைய ஆட்கொள்கை, தூய் ஆவியானவருடைய தொடுகை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இறந்து போனவர்களை இணைத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற பணிகளை நாங்கள் உணர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒரு சாட்சிய வாழ்வாக மாற்றியமைத்துக் கொள்ளுகிற வல்லமையையும் வழிகாட்டலையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம்.